தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை காண்போம். தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே. எடப்பாடியை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே. பதவி விலகு, 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 பதவி விலகு. தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த புறக்கணிப்பு RSS ரவியே பலிக்காது பலிக்காது. ஆளுநர் கனவு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது. ஒருபோதும் பலிக்காது. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். தமிழர்களை அவமதித்த ஆளுநரை தமிழர் விதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. தற்கொலை ஆளுநர் ரவியை திரும்ப பெறு. தற்கொலை RSS ஆளுநரை திரும்ப பெறு. திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. RSS ஆளுநர் ரவியை திரும்ப பெறு. ஆளுநர் ரவியை கண்டிக்காதே, அழிக்காதே, அழிக்காதே, அழிக்காது. பழனிசாமியை ஒழியாதே, அடிமை பழனிசாமியை ஒழியாதே, காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே. எட்டப்பன் எடப்பாடியே, எட்டப்பன் எடப்பாடியே, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே. பதவி விலகு, பதவி விலகு. தமிழ்தாய் வாழ்த்து அவமதித்த RSS ரவியை பதவி விலகு. சிறப்பாக கண்டன உரையாற்றுவார்கள். கண்டன உரை ஆற்றியதற்கு பிறகு மீண்டும் ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டங்கள் நிறைவடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்ப்பாட்ட உரை, கண்டன உரை நிகழ்த்த வருகின்ற நம்முடைய தலைவர்கள் ரத்தின சுருக்கமாக திருக்குறள் போல் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து கண்டன உரை ஆற்ற வேண்டும் என்று ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய சட்டத்துறையின் சார்பில் இணை செயலாளர் அண்ணன் KMD அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார். இன்று தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பது போன்ற முழக்கங்களை எழுப்பியவாறு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். முழு விவரம். நேற்று தமிழக சட்டப்பேரவை இந்த ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை தொடங்கிய போது ஆளுநர் உரைக்காக பங்கேற்றவர்கள் தமிழகத்துடைய ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட போது அது தேசிய கீதம் தான் இசைக்கப்பட வேண்டும் என கூறி வெளிநடப்பு வந்து செய்தார். தடுக்கும் வகையில் அவருடைய செயல்பாடு இருந்ததாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நடவடிக்கைகள் தான் அவர் சட்டப்பேரவையில் செய்கிறார். சட்டப்பேரவையை இழிவுபடுத்தும் விதமாக அவர் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை செய்கிறார். தொடர்ந்து தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராகவும் அவருடைய செயல்பாடுகள் இருப்பதாக கூறி தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அதே போல அந்த ஆளுநருக்கு தமிழகத்தில் உள்ள அதிமுகவும் அதே போல பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அவருக்கு ஆதரவாக அவரை காப்பாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள் காட்டை முன்வைத்து தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி திருச்சி மாவட்டத்திலும் இன்று தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. திருச்சி திமுக தெற்கு மாவட்டம் சார்பாக மரக்கடை பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் தலைமையில ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்தும் அதே போல அவர்களை காப்பாற்ற நினைத்தும் அதிமுக மற்றும் பாஜகவை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை அளித்து வராங்க. தமிழக ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அத்துமீறி வராரு. சட்டமன்றத்தை இழிவுபடுத்துகிறார். அதே போல தமிழ்தாய் வாழ்த்தையும் இழிவுபடுத்தும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு என்பதை முன்வைத்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பிட்டு வராங்க. இதே போல திருச்சி மத்திய மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது. அங்கும் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு இதே முழக்கங்களை முன்வைத்து ஆளுநர் ஆர்.என். ரவியையும் அதிமுக பாஜகவை கண்டித்தும் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பிட்டு வராங்க. இஸ்லாம், பல இடங்களில் ஆளுநருக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை என்னென்ன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திருக்கிறார்கள்? அது தொடர்பான தகவல்.
இந்த ஆர்ப்பாட்டத்துல ஆளுநர் RN ரவியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவங்க கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா ஆளுநருடைய செயல்பாடு தமிழகத்துல எதிராக இருக்கு. அதாவது இந்த சட்டப்பேரவை நிகழ்வு மட்டுமல்லாமல் ஏற்கனவே திராவிடத்திற்கு எதிராக அவர் பேசுறாரு. தமிழகத்துடைய தலைவர்களுக்கு எதிராக அவர் பல கருத்துக்களை கூறியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அதே போலதான் சட்டப்பேரவை கடந்த 2 ஆண்டு சட்டப்பேரவையும் அவருடைய செயல்பாடுகள் சட்டமன்ற மாண்பை அதே போலதான் நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்திலும் அவருடைய செயல்பாடுகள் சட்டப்பேரவை மாண்பை இழிவுபடுத்தும் வகையிலும் அதே போல தமிழ் தாய் வாழ்க்கையை மதிக்காத வகையிலும் தான் இருந்துச்சு. அதனை கண்டித்துதான் இந்த முழக்கங்கள் எழுப்பப்படுது. அதே போலதான் ஆளுநர் தொடர்ச்சியாக அத்துமீறும் செயல்பாடுகள்ல தான் ஈடுபட்டு வராது என்பதை மையப்படுத்திதான் இங்க இருக்கக்கூடிய பகாரிகளை ஏந்தி திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் இவ்வாறு செய்வதை RN ரவி அவர் இந்த ஆளுநர் பதவிக்கு வந்ததிலிருந்து தமிழக மக்களின் நலனுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கிறதா அவர்கள் முழக்கங்கள் எடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகளுக்கு நீதிமன்றங்கள் கூட கண்டனங்கள் தெரிவித்திருந்துச்சு. ஆனால் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக தமிழக மக்களின் நலனுக்கு எதிரான செய்து வராரு. அதே போலதான் சட்டப்பேரவை மாண்பை இழிவுபடுத்தும் வகையில அவருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதை அதை இழிவுபடுத்தும் சட்டப்பேரவை மாண்பை இழிவுபடுத்தும் வகையில செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வகையில நேற்றும் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்காத வகையில அங்கு தேசிய கீதம் தான் இசைக்கப்பட வேண்டும், தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் மையப்படுத்தி பொதுவாக சட்டப்பேரவை மாண்பின்படி தமிழ் தாய் வாழ்த்து முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் சட்டப்பேரவையுடைய மரபாக இருக்கிறது. ஆனால் அந்த மரபை மாற்ற வேண்டும் என கூறி அதை மீறிய ஆளுநருடைய செயல்பாடு இருந்திருக்கு. இதை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்துல முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருது. இது தவிர ஆளுநருடைய செயல்பாடுக்கு அதிமுகவுக்குரிய கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே பல முறை ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஆளுநருடைய செயல்பாடுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதே போல பாஜகவும் ஆளுநருடைய செயல்பாடுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வராங்க. இப்படி இவர்கள் இருவரும் ஒரு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுகவும் பாஜகவும் ஒரு கள்ளத்தனமான ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆளுநருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதையும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழகத்திற்கு இந்த ஆளுநர் தேவையில்லை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அத்துமீறி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதை மையப்படுத்தியும் அதே போல அவரை காப்பாற்ற நினைக்கும் அதிமுக பாஜகவிற்கு எதிராகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தஞ்சாவூரில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், தஞ்சாவூரை பொறுத்தவரை ஆர்ப்பாட்டத்தில் என்ன மாதிரியான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது? கூடுதல் தகவல். தஞ்சாவூர் ரயில் நிலையம் எதிரே 3000க்கும் மேற்பட்ட சிவிலோட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநரை வெளியேறு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்ற முழக்கத்தோட முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பழனிமாணிக்கம், தஞ்சை மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, கும்பகோணம் துணை மேயர் உள்ளிட்ட 3000 பேர் தஞ்சாவூர் ரயில் நிலையத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சு கண்டனம் முழக்கப்பட்டாங்க. இதுல ஒன்றிய அரசு, பாஜக ஒன்றிய அரசு இந்த RSS அரசு இந்த ஆளுநரை தூண்டி விடுது, தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் எதிராக ஆளுநரை தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டி கண்டனம் முழக்கப்பட்டாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் கலந்துக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.